வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து 1/2 கிலோ சிக்கன் வந்து கோங்குரா சிக்கன் செய்கிறதுக்காக, அதாவது புளிச்சக்கீரை போட்டு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா 4-5 தடவை கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 சின்ன டீஸ்பூன் தான் இது, 2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு எல்லாம் கலந்து அரைச்ச மசாலா பொடி 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சு விடுவோம். பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே அதை மேரினேட் பண்ணி மூடி வச்சுருவோம். இதிலே வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டோம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து பெசரி விடுவோம். மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்குவோம். அவ்வளோதான், ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குழிக்கரண்டிக்கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு கடலை எண்ணெய் விட்டுட்டு, இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் விடலாம். சோம்பு, ஜீரகம் 2 தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரு 4 வெந்தயம் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செவக்கட்டும், வெடிக்குது. இப்போ இந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹையிலே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். நாங்கள் 10 நிமிஷம் ஹையில் வச்சு வெந்துடுச்சு. இப்போ நல்லா பெரட்டி விட்டு இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி, அந்த தண்ணியை ஊற்றி வேக வைக்கலாம். சும்மா கொஞ்சமாக, நிறையா ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான். ஊற்றிட்டு சிம்மிலே வச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். கொஞ்ச நேரம் கொதித்தோடனே சிம்மில் வச்சிடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுட்டு தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மேலே வர அளவுக்கு வேக விடலாம். இதை வந்து நம்ம அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் இந்த புளிச்சக்கீரையை வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் எடுத்து அதில் வேக வச்சுட்டேன். இதில் வந்து இப்போ நம்ம அந்த கோங்குரா சிக்கனுக்கு புளிச்சக்கீரையை வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த கடாய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாயை போட்டு இந்த புளிச்சக்கீரையை இதில் சேர்க்குறேன். நல்லா அப்படி அழுத்தி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. தொட்டு நல்லா அதை வதக்கிடணும். நல்லா சுருள அதை வதக்கணும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு பல்சில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். வதங்கட்டும். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் 2 மிளகாய் போட்டுக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். என்ன பாப்பா சாப்பிடும் அதுக்காக. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஈரம் இல்லாமல் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருவோம். அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆறட்டும். வாங்க இப்போ இந்த புளிச்சக்கீரையை ஆற வச்சு மிக்சியில் போட்டிருக்கேன். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் சிக்கன் எப்படி வந்துருக்குங்க. சூப்பராக வந்துருச்சு. வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் போடுவோம். நல்லா கலக்கி விடுவோம். நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வைக்கலாம். மறுபடியும் அதை எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி வைக்கணும். வேகட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். உப்பு பத்தலை. நீங்கள் காரம் பத்தலைன்னா கூட போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. பாப்பா சாப்பிடுங்கிறதுக்காக நான் போடலை. நீங்கள் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் போடுறேன். அவ்வளோதான். போட்டு கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மூடி வச்சுருவோம். இந்த கொழப்பெல்லாம் இல்லாமல் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மூடி வச்சுருவோம். ஸ்டவ்வு சிம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம
ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே அப்படியே மூடி வைக்கலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. சாதம் போட்டு சிக்கன் வச்சு சாப்பிட்லாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. சுடுது பயங்கரமாக. சரி, சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.